நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விசித்திர வீரியா, விசித்திர வீரியா, விசித்திர வீரியா. விசித்திர வீரியா, மகனே, விசித்திர வீரியா, என்ன நேர்ந்தது உனக்கு? விசித்திர வீரியா, சூரிய தேவனே, இன்று நான் உன் பிரகாசத்தை போக்குவேன். அகிலம் அனைத்தும் கார் இருளை உருவாக்குவேன். இக்கணமே என் முன் தோன்றும் சூரிய தேவா, பீஷ்மன் உனக்கிடும் ஆணையாகும் இது. உன் புதல்வன் யமனிடம் கூறி அவன் பறித்த என் இளவல் உயிரை மீட்டுத்தா. பீஷ்மா, என்ன காரியம் செய்கிறாய்? அகண்ட அகிலத்தையே அழிக்க துணிந்தாயா? அகிலத்தின் நல்லல் பற்றி இப்போது எனக்கு கவலை இல்லை. என் தந்தையின் வேண்டுதலை நிறைவேற்ற இயலாத அவல நிலையில் தவிக்கின்றேன். மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்ற என் முன்னோரின் எண்ணங்கள் சின்னாபின்னமாகிவிட்டன. ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு அஸ்தினாபுர ராஜ்யத்திற்கு அஸ்திவாரமிட்டவர்கள் அவர்கள். நான் என்ன தவறிழைத்தேன்? எனது முன்னோர் என்ன பாவம் செய்தனர்? உனது வினாக்களுக்கு என்னிடம் விடை இல்லை பீஷ்மா. ஆனால் உன் நிலை கண்டு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உற்றாருக்காக மற்றோரை போல் ஆசையற்று பேசுகிறாய். நடக்கவிருப்பதை இறைவனிடத்தில் ஒப்படை. நம்பிக்கையோடு இரு. எவ்வாறு நம்பிக்கை கொள்வேன் சூரிய தேவா? எனது இரு கண்ணெதிரேயே நிலா வம்சத்தின் விலாசம் அழிந்தது. முதலில் சித்ராங்கதன் மடிந்து சரிந்தான். பிறகு நானும் நாட்டு மக்களும் விசித்திர வீரியன் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டோம். ஆனால் அவனும் இன்று இறைவனடி சேர்ந்தான். இனி அஸ்தினாபுரத்தின் நிலை என்ன? நிர்கதையில் வாழும் இந்நாட்டு பிரஜைகளின் நிலை என்ன? பதில் கூறுங்கள். இந்த அவல நிலை அதர்மத்தின் வெற்றி என்றால் அகிலத்தில் நியாயமும் தர்மமும் அழிந்துவிட்டது என்று அர்த்தமாகிறதே. வழி தெரியாது தவிக்கின்றேன். பீஷ்மா, கவலையை விடு. அஸ்தினாபுரத்தின் வம்சம் தழைக்க வழி பிறக்கும்.
அம்பாலிகா, அம்பிகா, கணவனை இழந்த தமக்கு ஒரு முக்கிய சடங்கை நிறைவேற்ற வேண்டி உள்ளது. பூச்சூடுவதால் கூந்தலின் அழகு கூடிவிடும். கணவன் மீதுள்ள அன்பை அது கூட்டிவிடும். ஆனால் தமக்கு கணவனே இல்லை எனும் போது அலங்காரம் எதற்கு? நெற்றியில் அழகான திலகம் எதற்கு? விதவை கோலம் என்பது ஆனந்தம் அனைத்தையும் ஸ்திரீ தன் வாழ்வில் விடுவித்த கோலமாகும். இனி நாம் வேதனை தீயில் வாடத்தான் வேண்டும். ஆனால் அத்தீயினை அணைக்கும் வழியை தேடுங்கள். இல்லையெனில் அது வாழ்வினை சாம்பலாக்கிவிடும். ஆம்பலை போல் வாழ்ந்த நாங்கள் அல்லவா சாம்பலானோம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆம்பலை போல் வாழ்ந்த நாங்கள் அல்லவா சாம்பலானோம்? எம் இருவரின் வேதனையை தம்மால் புரிந்து கொள்ள இயலாது ராஜமாதா. வேதனையை என்னால் புரிந்து கொள்ள இயலாதா? என்ன கூறுகிறாய்? கணவன் இழந்த சோகத்தை அறிந்தவள் நான். அந்த வேதனையை அனுபவித்தவள் நான். இன்று மகனையும் இழந்து வாடுகிறேன் நான். தாமோ பதியை இழந்த பிறகு சந்ததி சுகத்தை பெற்றீர்கள். வாரிசை வளர்க்கும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் அச்சுகம் எமக்கு கிடைக்கவில்லையே. இன்று எமது நிலை என்ன? இருவரும் பதியை இழந்தோம், சந்ததியற்று நிற்கிறோம். காசியின் வாசனை மலர்கள் இன்று ஆஸ்தினாபுரத்தில் வாடிய மலர்களாகிவிட்டன. ஏன் இந்த துர்பாக்கியம்? தவறு. தாம் இருவரும் வாடிய மலர்கள் அல்ல, நறுமணம் கமழ்வீர்கள். இருவருக்கும் வாக்களிக்கின்றேன். உமது புதல்வர்கள் அரியணையை அலங்கரிப்பார்கள். எமது புதல்வர்களா? இனி எமக்கு புதல்வர்கள் எவ்வாறு பிறப்பார்கள்? தாம் இருவரும் சந்ததிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நியோக்கியம் மார்க்கம் வாயிலாக. சத்திரிய குலத்தில் சந்ததி இல்லையாயின் சாஸ்திரம் அதற்கொரு சமாதானம் கூறுகிறது. தவநிலை மேற்கொண்ட முனிவனின் துணை கொண்டு புத்திர பாக்கியம் பெறலாம் என்கிறது. அவ்வழி நியோக்கிய மார்க்கம் என்று அறியப்படுகிறது. அதோடு நான் ஈன்ற தவ புதல்வனான வேதவியாசனை வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றேன். என்ன கூறுகிறீர்கள்? இதை தீர்மானிப்பதற்கு முன் எம்மிடம் தாம் அது பற்றி ஆலோசிக்க வேண்டாமா?
அவ்வாறு ஒரு மார்க்கம் எமக்கு ஏற்புடையதாக இருக்குமா? அஸ்தினாபுரத்தின் ராஜமாதா நான். அரியணையை தக்க வைக்க தகுந்த முடிவு தக்க சமயத்தில் வேண்டும். இக்கலவியில் தாம் ஈடுபடுவதற்கு தம்மோடு கலந்தாலோசிக்க தேவையில்லை. இருவரும் அஸ்தினாபுரத்து அரசிகள். என்னுள் இருக்கும் இந்த கடமை உணர்வானது தம்மிலும் இருக்க வேண்டும் என்று உணர்கிறேன். பகவான் பரசுராமரே, அனைவருக்கும் தாம் வழங்கும் நியாயத்தை அகிலம் போற்றுகின்றது. வரம் பெற்றிருப்பதால் தாம் எக்காரியமும் ஆற்றலாமா? பதில் கூறுங்கள். நியாயம் வேண்டி வந்த இப்பேதையை புறக்கணித்து விட்டீர்கள். ஆகையினால் இந்த அம்பை அழகு உடலை அக்னிக்கு அர்ப்பணிக்கின்றேன். காலம் உள்ளவரை ஒரு ஸ்திரீயை தீக்கிரையாக்கிய பாவம் உங்களை சேரும். நீ என்னிடம் வேண்டுவது என்ன தேவி? பணிகிறேன் ராஜமாதா. பீஷ்மா, ஆர்வமான மனதிற்கு கிடைக்கப் போவது நற்செய்தியா இல்லை அது துர்ச்செய்தியா? பொறுமை ஒன்றே இதற்கு வழி. பொறுமையின் திருவுருவம் பூமாதேவி அல்லவா? கவலை வேண்டாம். அஸ்தினாபுரத்தின் வருங்கால வாரிசு அவதரித்தது என்ற நற்செய்தி வரும். பணிகிறேன் ராஜமாதா. நற்செய்தி கிடைத்துள்ளது.
மகாராணி அம்பிகாவிற்கும் அம்பாலிகாவிற்கும் சுகப்பிரசவம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் புத்திரர்கள் பிறந்துள்ளனர். மங்கள செய்தியை திங்கள் குலத்திற்கு தந்தாய். மகா மந்திரிக்கும் அவையோருக்கும் இச்சுப செய்தியை கூறு. இரு இளவரசர்கள் பிறந்துள்ளனர். அஸ்தினாபுரமே விழா கோலம் போட வேண்டும். சரி. 3 குழந்தைகள் பிறந்துள்ளன. தாசிக்கும் வேத வியாசர் மூலம் குழந்தை பிறந்துள்ளது மாதா. இதை அந்த தாசிக்கு இதை பரிசாக கொடு. நடக்கும் விழாவிற்கு தாசியின் குழந்தை காரணமல்ல. வைத்தியச்சி ஆயோவதியை நான் வரச் சொன்னதாக கூறு. உத்தரவு ராஜமாதா. ஆயோவதி, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக உள்ளனவா? ராஜமாதா, என் அனுபவத்தில் இவ்வாறு ஒரு காட்சியை இதுவரை கண்டதில்லை. இச்செய்தியை தம்மிடம் கூற மனம் பதைக்கிறது. அரசிகளின் சிசுக்கள் இருவரும் உடலில் குறைகளோடு பிறந்துள்ளனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்பிகா, பிளிரும் வேழம் குறையாகப் பிறந்தாலும் அது வேழம் இல்லை என்றாகுமா? உனது மைந்தன் உனக்கும் ராஜ்யத்திற்கும் பெருமை சேர்ப்பான். இது உண்மை. ஆனால் இவன் இனி எவ்வாறு வாழ்வான்? இவன் எதிர்காலம் ஒளியற்ற இருளாகுமா? இவன் எதிர்காலத்தில் குறையில்லா ஆனந்தம் பெறுவான். வீர திருமகனாக விளங்குவான். நான் இவனை பயில்விப்பேன். ஜகத்தின் ஜகஜால வித்தைகளை கற்பான். அகிலம் அனைத்தும் இவன் வீரத்திற்கு தலை வணங்கும். பராக்கிரமசாலியாவான், ஞானியுமாவான். அஸ்தினாபுரத்து அரியணையை இவன் அலங்கரிப்பான். இவன் வீரமும் ஞானமும் வாரிசுகளுக்கு ஆதாரமாகும். பீஷ்மா, உன் திருவாய் மொழி கேட்டு பதைத்த மனம் இப்போது இதமானது. காய்ந்து விழுந்துவிடும் என்றெண்ணிய ஒரு மகா விருட்சம் என்று விழுதுவிட்டு எழுந்து விட்டது. துளிர்விட்டு குதூகலித்தது. சந்ததி இல்லை என்ற வம்சத்தில் 2 பிள்ளைகள் பிறந்துள்ளன. அழகு இளவரசர்கள் பிறந்ததால் நிலா வம்சம் இனி வானில் உலா வரும். இனி துர்பாக்கியம் ஏதுமில்லை. மனக்குறை ஒன்றுமில்லை. இதற்கு மேல்
ஓடத்தை செலுத்த இயலாது தேவி. நீர் கரை புரண்டோடுகிறது. நாம் மூழ்கி விடுவோம். நமக்கு ஒன்றும் நேராது. தீவில் வாழ்ந்த ராவணன் உயிர் பறிக்க விதி கடலில் கற்களை கொண்டு பாலம் அமைத்தது. மறந்து விட்டாயா?